கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத தியானம் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். இது உண்மையான வார்த்தை. இந்த அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார், கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். கண்காணிப்பு என்பது லீடர்ஸாக சொல்லப்பட்டிருக்கிறது. லீடர்ஸாக இருக்கணுங்கிறவங்க அந்த லீடர்ஸ் என்ற அந்த பொறுப்பை, அந்த வேலையை, தேவனுடைய ஊழியத்தை அவங்க விரும்பி செய்ய வேண்டும். அப்படியாக செய்யும்போது அது நல்ல வேலையாக காணப்படும். இல்லை என்றால் அவங்களுக்குள்ள விருப்பம் இல்லை என்றால் ஏனோதானோ என்று செய்யும்போது அது உண்மையாக செய்ய முடியாது, நல்ல வேலையாக தேவனுக்கு பிரியமானதாக காணப்படாது. அவங்களுடைய தகுதிகள் என்னவாக இருக்க வேண்டும் என்று அதற்கு பின்பதாக 2வது 3வது 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க குற்றஞ்சாட்டப்படாதவர்களாக இருக்க வேண்டும். ஒரே மனைவியுடைய புருஷனுமாய் அவங்க அந்நியரை உபசரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஜாக்கிரதை உள்ளவனாக, தெளிந்த புத்தி உள்ளவனாக, போதக சமர்த்தனாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, அவர்கள் மதுபான பிரியராக இருக்கக்கூடாது, அடிக்கிறவராக இருக்கக்கூடாது, பொறுமையுள்ளவனாக இருக்க வேண்டும். அவங்க தங்கள் சொந்த குடும்பத்தை, தங்களுடைய பிள்ளைகளை நன்றாய் வளர்க்கிறவர்களாக, நன்றாய் நடத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த தகுதியெல்லாம் இருக்கும்போது தான் அவங்க தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியும். என்னென்றால் தன்னுடைய சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதவன் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாக அந்த ஊழியத்தை செய்கிறவங்க, கண்காணிப்பை விரும்புகிறவங்க, கண்காணிப்பு ஊழியத்தை செய்கிறவங்க இந்த தகுதிகள் அவர்களிடத்தில் இருக்க வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார். அடுத்ததாக ஒரு ஊழியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உதவிக்காரருடைய ஊழியத்தை செய்கிறவங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் எப்படியாக இருக்க வேண்டும் என்றால், அவங்ககிட்ட குற்றம் எதுவும் இருக்கக்கூடாது. அவங்க ஒரே மனைவியுடைய புருஷராக இருக்க வேண்டும். தங்களுடைய பிள்ளைகளையும் நல்ல தேவனுக்கு பயப்படுற பயத்தில் வளர்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவங்களிடத்துல எந்த குறையும் இருக்கக்கூடாது. நற்சாட்சி பெற்றிருக்க வேண்டும். இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, அந்த உதவிக்கார ஊழியத்தை செய்கிறவங்க முதலாவது அவங்க சோதிக்கப்பட வேண்டும். அப்படி சோதிக்கப்பட்ட பின்பு அவங்ககிட்ட எந்த குற்றமும் இல்லை என்றால் அவங்க அந்த உதவிக்கார ஊழியத்தை செய்யலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோக அவங்க உதவிக்காரருடைய ஊழியத்தை அவங்க நன்றாய் செய்தால் அவங்க தங்களுக்கு நல்ல நிலையையும், அவர்கள் தங்களுக்கு இந்த வசனத்தை 13வது வசனத்தில் நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலையையும் கிறிஸ்து இயேசுவை பெற்ற விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள் என்று நம்ம அந்த இதில் பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி தேவனுடைய சபையில் இந்த ஊழியங்கள் எல்லாம் காணப்படுகிறது. லீடர்ஸ்கள் நிறைய வர வேண்டும். உதவி ஊழியங்கள் செய்கிறவங்க, உதவிக்கார ஊழியத்தை செய்கிறவங்க, இவர்களெல்லாம் தேவனுடைய வார்த்தையின்படியாக நடக்கிறவர்களாக, நல்லொழுக்கம் உள்ளவர்களாக, நற்சாட்சி பெற்றவர்களாக, சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவர்களாக இருக்கும்போது அவங்க சபையை நன்றாக வழி நடத்தி செல்வாங்க, சபையை நன்றாக விசாரிப்பார்கள் என்று பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார். இந்த வசனத்தின்படியாக நம்ம ஒவ்வொருவரும் இருப்போம். நம்ம அதிகமாக ஊழியத்தில் அதிகமாக எல்லா லீடர்ஸ்கள் எழும்புவோம், உதவிக்காரர்கள் எழும்புவோம், தேவனுக்காக இணைந்து ஊழியம் செய்வோம். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.